ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி நம்பர் 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ப்ளூ ஜாக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீல நிறமுள்ள குள்ளநரிங்க. குள்ளநரி எப்படி நீல நிறமாச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு குள்ளநரிங்க, அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு குள்ளநரி. அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்த அந்த குள்ளநரி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காம ரொம்ப பசியில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருந்ததுங்க. ஃபாரஸ்ட்டில் சாப்பாடே கிடைக்கல. சரி என்ன பண்ணலாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுச்சா, அங்கேருந்து காட்டை விட்டு ஒரு ஊர் பக்கமாக ஒதுங்குச்சுங்க. ஊர் பக்கமாக ஒதுங்கிட்டு அங்கேயும் போய் தேடி தேடி அலைஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு சாப்பாடே கிடைக்கலங்க. சரி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, சாப்பாடே கிடைக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த ஊருக்குள்ளேருந்து வெளியே வரலான்னு நினைக்கிறப்ப அங்கே திருநாய்ங்க இந்த குள்ளநரியை துரத்திட்டே வர ஆரம்பிச்சுதுங்க. இந்த குள்ளநரி என்ன பண்ணுச்சு, தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த நேரத்தில் தான் அந்த குள்ளநரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேல்ட்ரானை பார்த்துதுங்க. கேல்ட்ரான்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீ அடுப்பில் வைக்கிற ஒரு அகலமான பெரிய பாத்திரங்க. அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னா அதுக்குள்ளே எகிரி இந்த குள்ளநரி குதிச்சுங்க. குதிச்சோன்னே என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரத்திட்டு வந்த நாய் இந்த கேல்ட்ரானை பார்க்கலங்க. அந்த நாய்ங்க என்ன பண்ணுச்சு, இந்த குள்ளநரியை காணாமல் வேறு பக்கமாக வேறு டைரெக்ஷனில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குள்ளநரிக்கு ஒளிஞ்சுக்க வேறு இடம் கிடைக்காதனால இது உள்ளே சைலண்ட்டாக அந்த தீ அடுப்பில் ஒரு பாத்திரம்னு சொன்னாலே அகலமான பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அப்படியே இருந்துருச்சுங்க. அந்த பாத்திரம் என்ன பாத்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் துணிக்கு போடுற டைங்க. அந்த டைக்குள்ளே தான் இது பார்த்தீங்கன்னா அந்த குள்ளநரி விழுந்து கிடந்துச்சு. அந்த டை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அங்கே யாரோ அந்த கால்ட்ரானில் அந்த ப்ளூ கலர் டையை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திருநாய்ங்க இந்த குள்ளநரியை துரத்திட்டு வரவும் இது தெரியாத ஜாக்கல் என்ன பண்ணுச்சு, அது உள்ளே எகிரி குதிச்சுட்டு அந்த குள்ளநரி அப்படியே ப்ளூ கலராக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு, தெருநாய்ங்கெல்லாம் வேறு டைரெக்ஷனில் போகவும் இந்த குள்ளநரி அதுலேருந்து இறங்கி வந்துச்சுங்க. இதை பார்த்த மற்ற அனிமல்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திருநாய்ங்க கூட பயந்து வேறு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா இது, ஆஹா எல்லாமே நம்மளை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக இந்த குள்ளநரி என்ன பண்ணுச்சுன்னா ஃபாரஸ்ட் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபாரஸ்ட் உள்ள குள்ளநரி என்ட்ரு ஆனோன்னா மற்ற அனிமல்ஸும் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் அனிமலை ஃபாரஸ்ட்டில் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே பயந்து பயங்கரமாக ஓட ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன நினச்சதுன்னா இந்த குள்ளநரி, என்னடா இது எல்லாரும் ஓடுறாங்களே, நம்ம எதாவது சொல்லி யாராவது ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அனிமல்ஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சது. நீங்கள்லாம் பயப்படாதீங்க, நானும் ஒரு அனிமல் தான், கடவுள் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த காட்டுக்கு ராஜாவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேல் உலகத்துலேருந்து இங்கே அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு பொய்யை சொல்லிச்சுங்க. மற்ற அனிமல்ஸும் இதெல்லாம் நம்பிடுச்சுங்க. நம்பிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குள்ளநரிக்கு தனியாக ஒரு இடம், அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு மற்ற அனிமல்ஸ்லாம் அதுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. குள்ளநரிக்கு ஒரே ஜாலி, இனிமேல் நம்ம வேட்டையாடவே போக வேணாம், சாப்பாட்டுக்குன்னு தனியாக அலைய வேணாம், எல்லாமே நம்ம கையிலேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷங்க. ஆனால் இந்த குள்ளநரிக்கு பிடிக்காத சில அனிமல்ஸ்லாம் உள்ளே இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட இந்த குள்ளநரி என்ன பண்ணுச்சுன்னா பெரிய பெரிய அனிமல் எலிஃபெண்ட்டு பியர் இவங்களெலாம் வச்சு இவரோட எனிமீஸ் எல்லாமே அவர் துரத்தி விட்டுட்டாருங்க. சில குள்ளநரியும் அமுச்சு விட்டார். இவருக்கு அப்படியே பயங்கர ஜாலி, காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு செம்மையாக சீன் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அந்த மற்ற குள்ளநரிங்கெல்லாம் ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா நைட்டு எதையோ பார்த்து பயந்துட்டு எல்லாருமே ஹவுலிங் இன் மிசரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊழையிட ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குள்ளநரி ஊழ விட ஆரம்பிச்சுன்னா மற்ற குள்ளநரிகளும் கூட சேர்ந்து ஊழ விட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ளூ ஜாக்கல் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, அவர் தான் கலர் மாறிட்டார் இல்லைங்க, அவர் தான் ஜாலியாக காட்டுக்கு ராஜாவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். மற்ற ஜாக்கல்ஸோட அவுலிங்கை கேட்டு இவரும் என்ன பண்ணிட்டார்னா இவரை மறந்து நம்ம வேற ஒரு அனிமல் சொன்னோன்றதை மறந்து இவரும் என்ன பண்ணார், தூக்க கலக்கத்தில் ஊழ விட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ தான் மற்ற அனிமல்ஸுக்கெலாம் தெரிஞ்சுது. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கரடி, எலிஃபெண்ட்டு, ரேபிட்டு, மற்றவங்களாம் நினச்சாங்க, ஓஹோ இது ப்ளூ அனிமல் கிடையாது, இதுதான் நம்மளோட கூட இருந்த குள்ளநரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடித்து இவரை காட்டை விட்டு வெளியே தரத்திட்டாங்க. என்னதான் கலர் மாறினாலும் நம்மளோட ஒரிஜினல் குணாதிசயம் மாறாது இல்லைங்க. இது இந்த குள்ளநரிக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.